ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பொங்கல் பரிசு குறித்து ஒரு முக்கிய தகவல் வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் பொங்கலுக்காக வருடம் தமிழக மக்களுக்காக பொங்கல் பரிசு தமிழக அரசு வழங்குவாங்க. அந்த வகையில் இந்த வருஷத்துக்கான பொங்கல் பரிசு குறித்து ஒரு தகவல் பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஒரு ப்ளஸ் நியூஸில் வெளியிட்டிருக்காங்க. எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்னா, இந்த வருஷம் பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 வழங்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குடும்ப அட்டைதார் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க எல்லாருக்குமே 1000 வழங்க தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்தா இன்னும் 1 or 2 டேஸில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கான அரசாணையும் தமிழக அரசு வெளியிட்டுவாங்க. ஸோ பொங்கல் பரிசை பொறுத்த வரைக்கும் நார்மலாக பார்த்தா அரிசி, அது கூடவே பல பொருட்கள் வழங்குவாங்க. அந்த வகையில் இப்போ பார்த்தா 1000 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முழு கரும்பு பார்த்தா கொடுக்குறதா முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அது குறித்து தகவல் பார்த்தா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் தெரிவிச்சிருக்காங்க. விரைவில் அஃபிஷியல் அப்டேட் கண்டிப்பாக 1 or 2 days கண்டிப்பாக வந்துடும். ஸோ உங்களுக்கான அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதிக்குள்ளே வழங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொங்கல் பரிசு முழுமையாக பார்த்தா எல்லாருக்குமே 10ஆம் தேதிக்குள்ளே போய் சேரணும் அப்படின்றது பார்த்தா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீக் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்து வழங்கிடுவாங்க. ஸோ 10ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கான அமௌண்ட்டு நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை இருக்குது பாருங்கள், அதுக்கான அமௌண்ட் முன்கூட்டியே வழங்க திட்டமிட்டிருக்காங்க. அதுவும் 10ஆம் தேதிக்குள்ளே போடுற மாரி பார்த்தா திட்டமிட்டிருக்காங்க. எப்பயுமே பார்த்தா மாதம் 15ஆம் தேதி 1000 வழங்குவாங்க. ஸோ பொங்கல் அப்படின்றதால முன்னாடியே ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடியே 10ஆம் தேதி அந்த 1000 அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுத்துற மாரி தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த நியூஸில் தான் வெளியிட்டிருக்காங்க புதிய தலைமுறை சேனலில். ஸோ பார்க்க அதுக்கான ஃபுல் வீடியோ தேவைப்படுறாங்க, அந்த நியூஸ் சேனல் போயிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இதுதான். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அரசாணை வந்ததுக்கப்புறம் என்னமான பொருட்கள் தர போகிறாங்க, யார் யாருக்கு எவ்வளோ குடும்ப அட்டைக்கு, அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.